இல்ல, நான் அதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எல்லாரும் வந்து வசதியா இருக்கிறது இல்ல. நீங்க வந்து அது நிறைய எம்பிக்களுக்கே இருக்கு. நாங்க அடுத்த கடையை திறக்க வேண்டாம் திறக்காம இருக்கோம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு எல்லா ஊருக்கும் போகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லா ஊருக்கும் நம்மளால போயிட முடியாது. நமக்கு இருக்கிற நாடாளுமன்றம் நடக்கிற நாட்கள், சட்டமன்றம் நடக்கிற நாட்கள், நம்ம நல்லது கெட்டதுக்கு போற நாட்கள், இந்த மாதிரி கமிட்டிகள்ல நம்ம சர்வ் பண்ற நாட்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு போக முடியுமோ நம்ம போகணும். போறப்ப இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில பெட்ரோல் டீசல் கொஞ்சம் விலைக்கா விக்குது. நீங்க வந்து இப்ப நாங்க என்னோட தொகுதி பாத்தீங்கன்னா நான் 4 மாவட்டத்துக்கு எம்பியா இருக்கேன். 4 மாவட்டம் வருது என் தொகுதியில. திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை. திண்டுக்கல் கலெக்டரேட்ல ஆரம்பிச்சு புதுக்கோட்டை கலெக்டரேட்ல என் தொகுதி முடியுது. அப்ப எவ்வளவு நீங்க வந்து நம்ம வந்து ஒரு எரிபொருள் செலவு நமக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினரோ நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையான சில வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு அலுவலகம் கிடையாது. அரசாங்கம் கட்டி கொடுத்த அலுவலகங்கள் கிடையாது. அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன ரூம்ல அந்த மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நானே ஒரு 7 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வந்து போறதுக்கு எளிதாக ஒரு அலுவலகம் கட்டி கொடுக்கணும். நாங்க கார் கேட்கல, வச்சிருக்கோம் எல்லாரும்.